எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாக சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம அட்டகாசமான ஒரு சூப்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அந்த கீரையாக கிள்ளி ஆஞ்சி எடுத்துட்டு அந்த குச்சி தண்டு எல்லாத்தையுமே கீழே வேஸ்ட்டாக தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதை வச்சு நம்ம இன்றைக்கி அட்டகாசமாக ஒரு சூப்பு செஞ்சு குடிக்க போகிறோம். காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். அந்த கீரையை பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்டு இந்த குச்சி தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் காலையில் சூப் வச்சு குடிச்சுக்கரலாங்க. அந்த சூப் வைக்கும்போது என்ன குச்சியில் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றியாச்சு. வீட்டில் முருகருக்காக 21 நாள் ஏற்றலாம்னு 4வது நாள் வெற்றிகரமாக நல்லா சிறப்பாக பூஜை பண்ணியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் பூ எல்லாமே மாற்றிட்டு விளக்கு எல்லாமே சுத்தம் பண்ணி நெய்யில் தீபம் ஏற்றியாச்சு. பஞ்சு திரி போட்டு என்னோடய அலங்காரமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூ அலங்காரம் சாமிக்கு எனக்கு தெரிஞ்சளவு சிம்பிளாக அப்படியேவும் நெல்லிக்காய் இன்றைக்கி நெல்லிக்கனி வச்சு சாமி கும்பிட்டாச்சுங்க பிரசாதமாக. இப்போ அடுத்த வேலையில் போய் நம்ம பார்க்கலாம். சூப்பு வைக்கிறத எங்கள் மாமா தூங்கிட்டு இருக்காரு. எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பு வச்சிட்டோம்னா எந்திரிச்சதுக்கப்புறமா நம்ம கொடுத்துக்கரலாம், நம்மளும் குடிச்சுக்கரலாம். வாங்க போகலாம் அடுப்படிக்கு. இருட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா எல்லாருமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்க. காலையில் விடியும் போது எல்லாத்துக்குமே தூக்கம் வரும். இருட்டாக இருக்குது பாருங்கள். கீழே தரையில் தான் தூங்குறாரு. அந்த கதவை மட்டும் திறந்து விட்டுட்டு நான் சாமி கும்பிட்டாச்சு. வாங்க எங்களோட அடுப்படியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை அந்த குச்சியில் தான் நம்ம சூப்பு வைக்க போகிறோம். முருங்கைக்கீரை வாங்கினதில் அந்த இலையெல்லாம் எடுத்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. அந்த குச்சியை வேஸ்ட் பண்ணாமல் 3 நாள் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ பாசிப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்து தண்ணி தேவையான அளவு ஒரு 2 பேருக்கு அளவாக ஊற்றி நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா அரை தக்காளி பழம் சேர்த்துக்கரலாம். இது எல்லாமே மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். அப்புறம் சீரகம், மிளகு, வரமல்லி இது எல்லாமே 1 2 அப்படியேவும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கரலாங்க. அரைச்சி ஊற்றி நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். இன்னும் பாருங்கள் நல்லா நைஸாகவும் அரைக்கலை, 1 2 அப்படியே அரைச்சாச்சு. இப்போ நம்ம அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த குச்சி தண்ணி எல்லாத்துலேயுமே சேர்த்து தண்ணி தேவையான அளவு ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கரலாம். மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு கொதி வரவும் நம்ம மூடி வச்சு விட்டுறலாங்க. நம்ம எந்த கீரை வாங்கினாலும் சமைச்சு சாப்பிட்டு தண்டு குச்சி இதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிங்கன்னா கீரையில் உள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த குச்சியிலையுமே இருக்கும். நார்ச்சத்து நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. கீரையை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை மாசமாக இருக்கிற பிள்ளைகள்லாம் டெய்லி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ரத்த சோகை இருந்தாலும் சரியாயிரும். இந்த கீரை சூப்பு குடிக்க சொல்லுவாங்க. ரத்த கொதிப்பு உள்ளவங்க பார்த்திங்கன்னா டெய்லியுமேவும் இந்த முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் குடிக்கும்போது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சதுக்கப்புறமா அந்த நம்ம அடுப்பு எரிக்கிறோம் பார்த்திங்களா, ஃபுல்லாக வைக்காமல் தீயை ஃபுல்லாக வச்சோம்னா அந்த குக்கருக்கு வெளியில் வந்தால் கேஸ் நிறைய வேஸ்ட்டாக செலவாகும். அதனால் அந்த குக்கர் உள்ளேயே அந்த தீ எரியிற மாதிரி வச்சிங்கன்னா தான் கேஸும் நமக்கும் மிச்சமாகவும் அதிகமாக செலவாகாதுங்க. சீக்கிரமாக வேலை முடியணும் அப்படின்றக்காண்டி ஒரு சிலர் ஃபுல்லாக வச்சு விட்ருவாங்க. ஃபுல்லாக வச்சு விட்டா நிறைய வேஸ்ட்டாக தீ வெளியில் தான் வரும், கேஸ் வேஸ்ட் ஆகும். நமக்கு சீக்கிரமாக விசில் வந்துடும், ஆனால் உள்ளே வெந்து வேகாமல் தாங்க இருக்கும். அது ஒரு சிலர் அது தெரியாமல் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து அப்படியே வடிகட்டி நம்ம குடிக்க போகிறோம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது இந்த குடல் புண், வாய்ப்பு புண்ணு இது எல்லாமே சரியாயிரும். இந்த மோஷன் போகிறது கூட பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இந்த சூப் குடிக்கும்போது ஃப்ரீயாக கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு கூட ஃப்ரீயாக போகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொத்தமல்லி தழையெல்லாம் போடலை. மிளகுத்தூளும் சேர்க்கணும்னா கூட லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு இதுவே போதுமானது. கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கேவும். தக்காளி பழமெல்லாம் பார்த்திங்கன்னா அரைப்பழம் தான் போட்டிருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த அரைப்பழம் போட்டதுக்கு எங்கள் மாமா புளிப்புன்னுக்கிட்டு இருப்பாருங்க. அவர் நாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, புளிப்புத்தன்மை தான் காமிக்குது. எந்த டேஸ்ட்டுமே தெரியாமல் நம்ம எப்படி வச்சு கொடுத்தாலும். என்ன பண்ணுறது, நம்மளோட கடமைகளை நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.